உங்கள் கையில். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் மாபெரும் விழா. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். MCR Pure Cotton Club, formals and casual shirts. தீய சக்தி அப்படின்னு ஒன்று இருக்குதான் செய்யும். இந்த பில்லி சூன்யம் செய்வினை இது எல்லாமே உண்மையான விஷயங்கள். ஆனால் அதை உண்மையா இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சி பண்றாங்களா இல்லை செய்கிறாங்களா அப்படின்றது தான் அங்கே. இந்த ரொம்ப நாள் அதாவது செய்வினை பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, தீவிரமாக இருக்குது. பல பேர்கிட்ட என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம், சரியே ஆகலை அப்படின்னா 8ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகிருக்கும். அது அவங்களுக்கு மரணத்துக்கு நேராக மரணத்துக்கு போய் கொண்டு போகுது அப்படின்றனா அது 12ஆம் பாவத்தோடவோ இல்லை மாரகஸ்தானத்தோடவோ கனெக்ட் ஆகிருச்சுன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற உறவுகளே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாக பார்த்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றது, இது எல்லாமே நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் வரும். ஆனால் அது செய்வினையால் தான் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டு அந்த பயம், அந்த செய்வினை தோஷம்ன்ற ஒரு பயம் இருந்தாலோ பிரச்சனை இருந்தாலோ அதுக்கான பரிகாரங்களாக நம்ம பண்ணும் பொழுது எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கிறது, பய உணர்வு அதிகரிக்கிறது. அப்புறம் இந்த வீட்டில் சவுண்டு கேட்குது, எது எடுத்தாலும் ஒரு தடைகள் வர்றது, அதே நேரத்தில் பிரச்சனைகளும் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகளாக மாறுறது, உறவுகளுக்குள்ளே ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சண்டை வந்துகிட்டே இருக்கிறது, ஒத்துமையே இல்லாமல் போகிறது, தற்கொலை எண்ணம் வர்றது. சார், பில்லி சூனியம் ஏவல் அப்படின்னாலே அந்த பேரை கேட்டாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வருது. உண்மையாக அந்த பில்லி சூனியம் ஏவல்னா என்ன? அது உண்மையாக பொய்யா? எந்தெந்த ஜாதங்களுக்கு அதை ஈஸியாக அஃபெக்ட் ஆகும், இந்தந்த ஜாதங்களுக்கு அஃபெக்டே ஆகாது? அது எந்த விதத்தில் பரிகாரங்கள், அதை பில்லி சூனியம் ஒருத்தங்க பாதிப்பு அடைஞ்சா அது எப்படி உணர முடியும்? அதுக்கு யார்கிட்ட தெளிவான பரிகாரம், எந்த சுவாமி கும்பிட்டா சரியாகும், இல்லை என்னென்ன பரிகாரங்கள் பண்ணால் அது சரியாகுன்ற கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி இந்த உலகத்தில் எப்போ ஒரு நேர்மறை சக்தி அப்படின்னு ஒன்று இருக்கோ அப்போது எதிர்மறை சக்தி அப்படின்னு ஒன்று இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? ப்ளஸ் மைனஸ் ரெண்டும் சேர்ந்தது தான், அப்போ தான் அங்கே கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி இங்கே தெய்வம் அப்படின்னு ஒன்று இருந்தால் தீய சக்தி அப்படின்னு ஒன்று இருக்க தான் செய்யும். இந்த பில்லி சூன்யம் செய்வினை இது எல்லாமே உண்மையான விஷயங்கள். ஆனால் அதை உண்மையாக இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சி பண்ணுறாங்களா இல்லை செய்கிறாங்களா அப்படின்றது தான் அங்கே கேள்விக்குறியாக இருக்குது. அதை வச்சு நிறைய பேர் ஏமாற்ற நிலையும் இருக்குது. நம்ம ஜாதகத்தை வச்சு இப்போது இந்த பில்லி சூன்யெல்லாம் வச்சுருக்காங்களா இல்லையா அப்படின்னா கண்டுபிடிக்கலாம்னா 100% கண்டுபிடிக்கலாம். ஒருத்தருடைய ஜாதகத்தில் நம்ம பார்க்க முடியும். ஜாதகம் இல்லாத போது நம்ம பிரசன்னம் போட்டும் கூட அவங்களுக்கு இந்த பில்லி சூன்யம்லாம் இருக்குதா, அதனுடைய தாக்கம் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஜாதகப்படி யாருக்கெல்லாம் முதல்ல அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்கெல்லாம் லக்னாதிபதி பலம் இல்லை, 5ஆம் அதிபதி பலம் இல்லை, 9ஆம் அதிபதி பலம் இல்லை, இல்லை 3மே பலம் இல்லாத நிலையில் இருக்குது ஜாதகத்தில் அப்படின்றவங்களுக்கு இந்த செய்வினை பில்லி சூன்யம் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குது, ராகு திசை நடக்குது, கேது திசை நடக்குது, இல்லை சூரியனோ செவ்வாயோ மற்ற ராஜகிரகங்களுடைய திசை வீக்காக இருந்து நடக்குது, 6ஆம் பாவத்தில் திசா புத்திகள் நடக்கும் பொழுது, 8ஆம் பாவத்தில் திசா புத்திகள் நடக்கும் பொழுது, 12ஆம் பாவ திசா புத்திகள் நடக்கும்போது, பாதகஸ்தான திசா புத்திகள் நடக்கும்போது. பாதகஸ்தானம் அப்படின்னா இப்போ நார்மலாக 6, 8, 12 மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். அந்த திசா புத்திகள் வரும் அந்த குறிப்பிட்ட பிளானட் பொசிஷனில் 6ஆம் இடத்தோட திசை, 8ஆம் இட திசை, 12ஆம் இட திசை, இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்குது, 8ஆம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்குது, 12ஆம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்குது, அந்த திசா புத்திகளும் தெரியும். இந்த பாதகஸ்தானன்றது மேச ராசிக்கு 11ஆம் இடமும், அதாவது சர ராசிக்கு 11, ஸ்திர ராசிக்கு 9, உபயராசிக்கு 7ஆம் இடம். இவங்க பாதகாதிபதிகள்னு சொல்கிறோம். இந்த பாதாதிபதிகளுடைய திசா புத்திகள் நடக்கும் பொழுதும் அவங்களுக்கு செய்வினை பாதிப்பில் தெரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரியான திசா புத்திகள்லாம் நடக்குது, இந்த மாதிரியான வீக்கான திசா புத்திகள் இருக்குது, ஜாதகம் இந்த மாதிரி வீக்காக இருக்குன்னா அவங்களுக்கு அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் யாருக்கு கன்ஃபார்மாக இவங்களுக்கு செய்வினை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா 6ஆம் அதிபதி எதிரி பாதகஸ்தானம் அப்படின்றது நான் சொன்ன அந்த ஒரு ராசிக்கு இவங்க பாதகாதிபதினு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாதகாதிபதியும் 6ஆம் அதிபதியும் பாதகாதிபதியும் யாருக்கு ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளுதோ அவங்களுக்கு நிச்சயம் செய்வினை தோஷம் இருக்குது. அதற்குரிய திசா புத்திகள் அவங்களுக்கு நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயம் செய்வினை தோஷத்தால் பாதிப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏன் அப்படின்னா 6ஆம் இடம்ன்றது எதிரி,
ஓகேங்களா. பாதகம்ன்ற அவர் இந்த எதிரி வந்து இவங்களுக்கு பாதகத்தை பண்றாரு. ஓகேங்களா. எதிரியால பாதகத்தை இவங்க அனுபவிக்கணும்ன்றது விதி. அப்படின்றதுனால இந்த எதிரிகளால இந்த 6ஆம் பாவமும் பாதகஸ்தானமும் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க நிச்சயம் செய்வினை தோஷத்தால் பாதிப்பாங்க. அதுக்கான திசா புத்திகள் நடக்கணும். ஓகேங்களா. இந்த ரொம்ப நாள் அதாவது வந்து செய்வினை பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, தீவிரமாக இருக்குது, பல பேர்கிட்ட என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம் சரியே ஆகலை அப்படின்னா 8ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகிருக்கும். அது வந்து அவங்களுக்கு மரணத்துக்கே கொண்டு போகுது அப்படின்றனா அது 12ஆம் பாவத்தோடவோ இல்லை மாரகஸ்தானத்தோடவோ கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அதனால் அவங்களுக்கு மரணம் உண்டு அப்படின்னு எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து செய்வினை பாதிப்பு ஒருத்தருக்கு இருக்கா அப்படின்னு ஜாதக ரீதியாக கண்டுபிடிக்கிற வழிகள். அடுத்து பிரசன்னம். ஒருத்தர் வந்து சார் எனக்கு செய்வினை வச்சிருக்கன்னு ஒரு பயம் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து செய்வினை தோஷமே இருக்காது. ஆனால் யாரோ ஒரு பயத்தில் இல்லை இவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளால் வந்து சார் எனக்கு செய்வினை வச்சுட்டாங்களா இல்லையான்னு ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு நம்ம ஜாதகப்படி பார்த்துட்டு ஜாதகப்படி கன்ஃபார்ம் ஆகணும் போது பிரசன்னம் போடணும். அப்போ பிரசன்னத்தில் பார்க்கும்போது இந்த கனெக்ஷன் நான் சொன்ன கனெக்ஷன்ஸ் எல்லாம் பிரசன்னத்தில் வருதா அப்படின்னா அவங்களுக்கு செய்வினை தோஷம் கண்டிப்பாக இருக்கு. சரி, யார் செய்வினை வச்சிருப்பாங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு அந்த பேரை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி எடுக்க முடியும். இப்போ சூரியன் அப்படின்னா அவங்க வந்து அரசர், ராஜா அந்த மாதிரி பேரெல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி அந்த பிளானட் எந்த பிளானட்டை தொடர்பு கொள்ளுதோ அந்த பெயருடையவர்கள் வைப்பதற்கான வாய்ப்புண்டு. அதை பிரசன்னத்தில் இவங்களால் வச்சிருக்க முடியறதுக்கு வாய்ப்பு. ஆனால் 100% கணிக்க முடியாது. ஏன்னா நம்ம சும்மா ஒரே நம்ம இது பண்ணி சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி எடுக்கலாம். பெயரை கூட இந்த பேரில் இருக்கிறவங்க வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கெஸ் பண்ணி எடுக்கலாம். சரி, இதெல்லாம் பண்ணிவிட்டு அது எந்த மாதிரியான பிரச்சனை நமக்கு கொடுக்கும், இந்த செய்வினை தோஷம் அப்படின்றது வந்து எந்த மாதிரியான பிரச்சனையை கொடுக்கும்ன்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் நம்மளை அடுத்த லெவலுக்கு முன்னேற விடாது. ஓகேங்களா. வாழ்க்கையில் தொடர்ச்சியாக தடைகள் வந்துகிட்டே இருக்கும். உடல்நிலை நோய், இந்த நோய் தான் நமக்கு இருக்குது அப்படின்னு சரியாக கண்டுபிடிக்கவே முடியாது. ஓகேங்களா. அந்த மாதிரியான சூழல் இருக்கிறது. அதே மாதிரி என்னதான் இருந்தாலும் திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. வீட்டுக்குள்ளே எப்பயுமே ஒரு சண்டை சச்சரவு, வீட்டுக்குள்ளே இருக்கிற உறவுகளே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாக பார்த்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றது, இது எல்லாமே செய்வினை தோஷத்தில் இருக்கு. உடனே இது நார்மலான கிரகங்களும் இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும். ஏதாவது வீட்டுக்குள்ள உறவுகளில் பிரச்சனை வர்றது, அது பொருளாதாரம் பாதிக்கிறது, உடல்நிலை பாதிப்பு, இது எல்லாமே நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் வரும். ஆனால் அது செய்வினையால் தான் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டு அந்த பயம், அந்த செய்வினை தோஷம்ன்ற ஒரு பயம் இருந்தாலோ பிரச்சனை இருந்தாலோ அதுக்கான பரிகாரங்களாக நம்ம பண்ணும் பொழுது அந்த பிரச்சனையிலேருந்து முழுவதுமாக வெளிவரத்துக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இப்போது செய்வினை வச்சா வந்து ஜாதகமும் பிரசன்னமும் வச்சு பார்க்கும்பொழுது தான் தெரிய வரும் அப்படின்றீங்க இல்லையா? சரி, இப்போ நீங்கள் கிரகங்களை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணி இந்த விஷயங்களில் சொன்னீங்க. இந்தந்த ராசிகளுக்கு அஃபெக்ட் ஆகும், இந்த ராசிகளை அஃபெக்ட் ஆகுது, ராசிகளை வச்சு சொல்லும்போது எப்படி நீங்கள் பிரிவு பண்ணுவீங்க? இல்லை, தனிப்பட்ட முறையில் நீங்கள் இந்த ராசிக்கு அவங்களுக்கு செய்வினை வரும், செய்வினை வராது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லவே முடியாதுங்க. யாருக்கு அதாவது வந்து சிம்ம ராசிக்காரங்களை வந்து செய்வினையால் பாதிப்பு அடைய வைக்கவே முடியாது சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அதே நேரத்தில் ஒருத்தருடைய ஜாதகத்தில் சூரியன் உச்சமாக இருந்தாலோ ஆட்சியாக இருந்தாலோ அவங்களுக்கு வந்து நீங்கள் செய்வினை வச்சாலும் வேலை செய்யாது. செய்வினை பாதிப்பு பெருசாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஓகேங்களா. மற்றவங்க எல்லாருக்குமே செய்வினை பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு. ஏன்னா சூரியன் தான் இந்த உலகத்தையே கட்டுப்படுத்துறார். ஓகேங்களா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகருக்கும், அது நல்ல சக்திக்கும் சரி தீய சக்திக்கும் சரி எல்லாத்துக்குமே முதன்மையானவர் சூரிய பகவான் தான். ஸோ அவர் பலமாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு, அதாவது வந்து பொதுவாகவே சித்திரை மாதம் பிறக்கிறவங்களுக்கு மேக்சிமம் சித்திரை மாதம் வந்து சூரியன் உச்சமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து நீங்கள் செய்வினை வச்சாலும் வேலை செய்யாது. ஏன் இந்த சிம்ம ராசிக்கு மட்டும் வச்சா வேலை செய்யாதுன்றீங்க? பர்டிகுலர் நிறைய ராசிகள் இருக்கு, ஏன் சிம்ம ராசி? சிம்ம ராசிக்கு ஏன் வேலை செய்யாதுன்னா சிம்ம ராசின்றது வந்து சூரியனுடைய ராசிங்க. சூரியன் வந்து அங்கே அந்த ராசிக்கான கேரக்டர் வந்து சூரியனுடைய கேரக்டர். ஓகேங்களா. அப்படின்னும் போது அது அந்த வீரியம் அதிகமாக இருக்கும். சூரியனோட வீரியம், அங்கே சக்தி அதிகமாக இருக்கும். அங்கே சூரியனை தாண்டி எந்த கிரகமும் எந்த தீய சக்தியும் வேலை செய்யாது. அதனால் வந்து சிம்ம ராசிக்காரங்களும் சூரியன் ஆட்சி உச்சத்தில் இருக்கிறவங்களுக்கும் செய்வினை யார் என்ன பண்ணாலும் வேலைக்காகாது. அவங்க ஜாதகப்படி அவங்களுக்கு கர்மா சரியில்லை அப்படின்னா மட்டும்தான், கர்மா சரியில்லைன்னா ரொம்ப வீக்கான திசா புத்தி போகுது அப்படின்ற பட்சத்தில் அது பிரச்சனையாகும். இப்போ இந்த பில்லி சூனியம் வைக்கும் பொழுது இப்போ நீங்கள் ஜாதகம் பிரசனம் வச்சு பார்க்கும்போது அடுத்தது பில்லி சூனியம் வச்சு அந்த உடலால் பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பரிகாரங்கள் தான். ஏன்னா இதனுடைய மூலம் செய்வினை. ஓகேங்களா. அது எந்த மாதிரியான விஷயங்கள், அவங்க எதுக்காக ஒருத்தர் எதிரிகள் நமக்கு செய்வினை வைக்கிறாங்கன்னா அவனுடைய நோக்கம் எது வேணா இருக்கலாம். ஒன்று மரணத்தை கூட கொடுக்கலாம். முதல்ல அதோட அறிகுறி என்னவா இருக்கும்? அறிகுறி அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய சுய கட்டுப்பாடு குறைகிறது, எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கிறது, பய உணர்வு அதிகரிக்கிறது,
அப்புறம் இந்த வீட்டில் வந்து சவுண்டு கேட்குது, ஓகேங்களா, எது எடுத்தாலும் ஒரு தடைகள் வர்றது, ஓகேங்களா. அதே நேரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வீட்டில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளும் பெரிய பிரச்சனைகளாக மாறுறது, உறவுகளுக்குள்ளே ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சண்டை வந்துகிட்டே இருக்கிறது, ஒத்துமையே இல்லாமல் போகிறது, ஓகேங்களா. அதே நேரத்தில் எப்பயுமே தனிமையில் வாடுறது, ஓகேங்களா. ஒரு எதிர்காலம் பற்றிய ஒரு பய உணர்வு, தன்னால் இப்படி தான் வாழ்க்கை இப்படியே போயிடுமோ இந்த மாதிரி விஷயங்கள், தற்கொலை எண்ணம் வர்றது, இது அப்புறம் உடல் நோய் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி நோய் என்னன்னே, அதாவது டாக்டர்கிட்ட போகிறோம், இன்றைக்கி ஒரு நோயின்னு சொல்கிறாரு, இது இருக்கலான்றாரு, ஆனால் டெஸ்ட் பண்ணி பார்த்தா இல்லை, அதுக்கப்புறம் வேற ஒரு நோயின்றாங்க இல்லை. ஸோ இதே மாதிரி ஒரு எதிர் சக்தி உடலில் கம்மியாகிறது, ஓகேங்களா. எந்த விஷயத்துலையுமே வந்து நல்லா கான்ஃபிடண்ட்டான ஆளுங்க, அவர் அப்படி இருந்தாருங்க இப்படி இருந்தாருங்க, ஆனால் இப்போது வந்து அவர் ஆளை மாறிட்டாருங்க, இந்த மாதிரியான ஒரு சூழல் வர்றது, இது எல்லாமே செய்வினையோட பாதிப்பு தான். உலகம் உங்கள் கையில். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் மாபெரும் விழா. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். MCR Pure Cotton Club, formals and casual shirts.